ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கடலைப்பருப்பை வச்சுட்டு பருப்பு உப்புட்டு இப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு 1/4 கிலோ கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வைக்கும் போது 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, 2 விசில் வைங்க. எடுத்துட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். நம்ம இதுலேயே 1/2 மூடி தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டுடலாம். வெல்லம் நல்லா பிடிச்சிட்டு நம்ம வெல்லத்தை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா சுத்தமான வெல்லமாக பார்த்து நீங்கள் போடுங்க, இல்லைன்னா மண் இருந்ததுன்னா உங்களுக்கு சாப்பிடும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த 4 ஏலக்காயும் இதில் போட்டுடலாம். உங்களுக்கு ஏலக்காய் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த எசன்ஸ் இருந்ததுன்னா கூட, ஏலக்காய் எசன்ஸ் இருந்தாலும் 2 சொட்டு அளவுக்கு ஏலக்காய் எசன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒன்றா வச்சு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஒரு மாதிரி தூள் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம ட்ரையாக தான் இது எல்லாமே ஒன்றா வச்சு தூள் பண்ணணும். இந்த வெல்லம்லாம் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வெல்லம் இலகிரும். அதனால் நீங்கள் பார்த்து நீங்கள் தண்ணியெலாம் ஊற்றாமல், தண்ணி அந்த பருப்பில் இல்லாமல் நீங்கள் இதை தூள் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், இப்போ நான் இந்த பக்குவத்துக்கு நல்லா அரைச்சிக்கிட்டேன். இப்படி உருண்டை பிடிக்கிறதுக்கும் நல்லா வரும். சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த மாவு எப்படி பிசையலான்னு பார்ப்போங்க. இப்போ இதுக்கு நம்ம அந்த உப்புட்டு தட்டுறதுக்கு நம்ம மாவு பிணையணும் இல்லைங்களா. மைதா மாவை 1 கப்பு ஜலிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு நல்ல கலர் வர்றதுக்காக நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இதில் கொஞ்சமாக நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நெய் போட்டோம்னா நல்லா சாஃப்டாக நல்லா வரும். நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்துடும். இது ஒரு 5 நிமிஷம் ஊறுனா போதும். ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சு மூடி வச்சுருந்தோம். இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு அந்த உப்புட்டு செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்குங்க. இந்த மாதிரி தேய்ச்சிக்குவோம். தேய்ச்சிக்கிட்டு என்ன பண்ணுவோம், இந்த கையில் வச்சுக்குவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. அதை எடுத்து இது உள்ளே வச்சு இப்போ பாருங்கள், டைரெக்டாக தோசைக்கல்லையே போட்டுக்கலாம். நம்ம இன்னும் நீங்கள் நெய் கையில் தடவிக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் தட்டிக்கிங்க. பாருங்கள், சூப்பரான சுவையான கடலைப்பருப்பு உப்புட்டு ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப அருமையாக ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி உப்புட்டு கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.